सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. திருஷ்ய சம்பந்த பங்கம் ஒரு பிரகரணம் ஆரம்பிக்குது. இந்த பிரகரணத்துல கடைசியில திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சத்தியமான சம்பந்தம் எதுவுமே சொல்ல முடியாது. மித்யாபூத சம்பந்தம், பொய்யான சம்பந்தம் அப்படின்னு சொன்னா சத்தியமான திருக்குன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்துல இன்னொன்னு விஷயம்ங்கிறது அத்தியஸ்தம், ஆரோபிதம்னு சொல்லணும். அப்படியானால் திருஷ்யமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் மித்யாவாக இருந்தால் தான் திருஷ்யமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க நியாயாவர்த்தக்காரர் கேட்டார், நீ இப்ப என்ன சொல்ற? பிரபஞ்சம் திருஷ்யமாக இருக்கணும்னு சொன்னா மித்யாவாக இருந்தால்தான் திருஷ்யமாகும், அதனால அது மித்யாவாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தாபத்தி பிரமாணத்தை சொல்றியா? அல்லது விமதம் மித்யா திருஷ்யத்வா அப்படிங்கிற அந்த அனுமானத்துல மித்யாவா இருக்கணும்னு என்ன அவசியம், திருஷ்யமாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு விசார சங்கை பண்ணும்போது அப்படி இருக்க முடியாதுன்னு அனுகூல தர்க்கம் சொல்ல வந்தியா? அனுமான பிரமாணத்தை திருடப்படுத்துறதுக்காக பேசினால் அப்ப அது அனுகூல தர்க்கம், இதே அனுகூல தர்க்கமா வச்சுக்கலாம். இல்ல இது ஒரு சுதந்திரமா அர்த்தாபத்தி பிரமாணமாக வச்சுட்டு பிரபஞ்சம் பொய்யாக இல்லைன்னு சொன்னா எப்படி திருஷ்யமாக ஆகும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். நீ என்ன சொல்ல வர? ரெண்டுமே தப்புங்க. ஏன்னு கேட்டா அர்த்தாபத்தி பிரமாணம்னு சொன்னா அதுல ஒண்ணு உபபாத்தியம் ஒண்ணு உபபாதகம்னு ரெண்டு உண்டு. உபபாதகம் கண்டுபிடிக்க வேண்டியது, உபபாத்தியங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கும். தெரியும் உபபாத்தியம் தெரியும், தெரிஞ்ச உபபாத்தியத்தை வச்சுட்டு தெரியாத உபபாதகத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் அர்த்தாபத்தி. உபபாத்தியம் நமக்கு எழுத்தாப்புல தெரியுது பீனத்வம், உபபாதகம் ராத்திரி போஜனம், உபபாத்தியன உபபாதகத்தை கல்பனம், இது அர்த்தாபத்தி. இப்ப நமக்கு பிரபஞ்சத்துல திருஷ்யத்துவங்கிறது தெரியுது. திருஷ்யத்துவம் உபபாத்தியம், திருஷ்யத்துவம் இருக்கு. இதுக்கு உபபாதகமாக நீங்க என்ன கல்பனை பண்றீங்கன்னா இது மித்யா இருந்தா தான் திருஷ்யமாக முடியும், ஆகையால மித்யாவாக இருக்கணும் இப்படி கல்பனை பண்றீங்க. இங்க உபபாத்தியம் உபபாதகம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதை கண்டுபிடிக்கிறீர்களோ அது அந்த உபபாத்தியத்துக்கு உபபாதகமாக இருக்கணும், விரோதமா இருக்கக்கூடாது. இதை உபபாதனம் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு ஒண்ணு. இன்னொன்னு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும்னு ஒண்ணு. அதே மாதிரி எதை வச்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீர்களோ அது அந்த இன்னொன்னு இல்லாட்டா வராது, உபபன்னம் ஆகாது, அனுபபத்தியமானமாக இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு பிரமாண சித்தமாக அது இருக்கணும். முன்னாடியே எதை வச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த வஸ்து முதல்ல பிரமாணத்தினால சித்தமாக இருக்கணும். இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் வரணும்னு சொன்னா. ஆனா இங்க எப்படி கேட்டா உங்க இதுல இதெல்லாம் சரியா வரல. திருஷ்யத்துவங்கிறது இதை வச்சுட்டு நீங்க மித்யாத்வத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மித்யாத்வங்கிறது திருஷ்யத்துவத்துக்கு உபபாதகம்னு சொல்லணும். ஆனா அது தப்பு, சரியா வராது. ஏன்னா சத்தியமாக இருந்தா தான் திருக்கோடு அது சம்பந்தப்பட முடியும். மித்யான்னு சொல்லிட்டோம்னா மித்யாவா இருக்கக்கூடியது எப்படி சம்பந்தப்படும்? இன்னொன்னோட ஒரு சத்தியத்தோடு அது எப்படி சம்பந்தப்பட முடியும்? ஆகையால நீங்க மித்யான்னு சொல்லிட்டோம்னா இந்த திருஷ்ய சம்பந்தத்தை உபபாதனம் பண்ணிடலாம்னு நினைக்கிறீர்கள். ஆனா மித்யான்னு சொன்னாதான் உபபாதனம் பண்ண முடியாது. அது சத்தியம்னு சொன்னால் உபபாதனம் பண்ணலாம், மித்யான்னு சொன்னா முடியாது. அதனால நீங்க எதை கண்டுபிடிச்சு ஆட்சேபம் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அது நீங்க சொல்லக்கூடிய திருஷ்யத்துவத்துக்கு உபபாதகமாக இல்லை, விரோதியா இருக்கு, பிரதிகூலமாக இருக்கு. இப்படி சொல்லும் போது இப்ப இந்த விஷயத்துக்கு இப்ப அத்வைத சித்திக்காரர் பதில் சொல்லலாம். இந்த மாதிரி அவர் தோணு சொன்னார். இன்னொன்னு
இந்த பிரமிதத்துவம் அதுவும் கேட்டிருக்காரு. வரிசை சொல்றேன். இது ஏற்கனவே ஆன இதுதான். இப்ப நான் சமாதானத்துக்கு வரணும். சமாதானத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி முதல்ல விகல்பம் பண்ணினேன். அர்த்தாபத்தியா அனுகூல தர்க்கமான ஆரம்பிச்சது நான் அனுகூல தர்க்கத்துலதான் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க அர்த்தாபத்தியான்னு கேட்டு விகல்பம் பண்ணிருந்தால அர்த்தாபத்தியா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதை சொல்லலாம்னு சொன்னேன். அது எப்படின்னு கேட்டா, சத்தியத்துவே திருக் திருஷ்ய சம்பந்த அனுபவத்தி ததாஹி அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தால் திருக்கோட அதுக்கு சம்பந்தம் அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறது. பிரசித்தமான சம்பந்தம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால நான் என்ன கல்பனை பண்ணினேன்னா, பிரபஞ்சம் மித்யாவாக இருக்கணும் அப்படின்னு கல்பனை பண்ணேன். மித்யாவா இருந்தால் அப்ப கிடைச்சிடும், சம்பந்தம் கிடைச்சிடும். மித்யாத்வம் தது உபபாதகம், அந்த திருக் திருஷ்ய சம்பந்தத்துக்கு உபபாதகமாக இருக்கு. ஒண்ணு மித்யா, பிரபஞ்சம் மித்யா. அப்படியானால் அது இந்த சத்தியமான திருக்கு சைத்தன்யத்துல அத்தியஸ்தம்னு சொன்னோம்னா அந்த மித்யாத்வம் இந்த சம்பந்தத்துக்கு உபபாதகமாக ஆகும். நீங்க சொன்ன மாதிரி பிரபஞ்சம் மித்யா இருந்தாலும் சத்தியமான ஒரு சைத்தன்யத்தோடு அதுக்கு எப்படி சம்பந்தம் வர முடியும்? சம்பந்தத்துக்கு பிரதிகூலமாக ஆகுமே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நச்ச தத் சம்பந்த பிரதிகூலம். இத சம்பந்தத்துக்கு பிரதிகூலம்னு நீங்க சொல்லணும்னா எப்போதுமே இந்த அர்த்தாபத்தி ஆகட்டும் அனுமானமாகட்டும் இந்த இடத்துல ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வியாப்தி இருக்கணும். வியாப்தியை ஆதாரமா கொண்டுதான் நீங்க பேசியாகணும். என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க பேசுறதுன்னா ஒண்ணு மித்யாவா இருந்தால் ஒண்ணு பொய்யானதாக இருந்தால் அது இன்னொன்னோடு சம்பந்தப்படாது. இப்படிதானே நீங்க நியமம் சொல்லலாம். இப்படி கிடையாது. சுக்தி ரூபியத்துல சுக்திங்கிறது சத்தியம், மித்யா ரூபியம். ஆனா சுக்தியோட சம்பந்தப்பட்டுதானே தெரிகிறது. பொய்யானது நஜத்தோடு சம்பந்தப்படாது. ரெண்டும் நிஜமா இருந்தா தான் அது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம் உண்டு. அது ரெண்டுல ஒண்ணு பொய்னு சொன்னா சம்பந்தம் கிடையாதுன்னு வியாப்தி இல்லை. அதனால நீங்க சொன்ன திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் சொல்லும் போது திருஷ்யம்ங்கிறது பொய்யானதாக இருந்தால் திருக்கோடு சம்பந்தம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? மித்யாத்வேபி சுக்தி ரூபிய இடமம்சேய அத்தியஸ்தத்வரூப சம்பந்த தர்சனேன சம்பந்த சாமானியே பிரதிகூலத்வா பகவான். இங்க ஒண்ணு சொல்லணும். அவன் சொன்னா, நிஜமான சம்பந்தத்தை நீ எங்க பார்த்த? ரெண்டும் நிஜமாக இருந்தா தான் நிஜமான சம்பந்தம் இருக்க முடியும். ரெண்டுல ஒண்ணு பொய்ன்னு சொன்னா அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நிஜமாகாது, அதுவும் பொய்யாயிடும். சரியா? நிஜமான சம்பந்தம் வேணும்னு சொன்னால்தான் ரெண்டும் சத்தியமாக இருக்கணுங்கிற அவசியமே தவிர பொய்யான சம்பந்தத்துக்கு ரெண்டும் சத்தியமா இருக்கணுங்கிறது கிடையாது, இல்லையா? இப்ப அதனால பொய்யான சம்பந்தம் நிஜமான சம்பந்தம்னு ரெண்டு விதமான சம்பந்தம் இருக்கும்போது பொதுவாக மித்யாத்துவம் ஒரு ஒண்ணு மிச்சையா இருந்தால் சம்பந்தமே வராது அப்படின்னு வியாப்தி நியமம் சொல்ல முடியாது. எப்படி? சம்பந்தமே வராது. ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருந்தால் சம்பந்தமே கிடையாது. இப்படி சொன்னாத்தானே, இப்படி ஒரு நியமம் இருந்தா தானே நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய மித்யாத்வம் இந்த சம்பந்தத்துக்கு பாதகமாகும் நீங்க சொல்லலாம், பிரதிகூலமாகும்னு. ஆனா அப்படி நியமம் இல்லை. ஒண்ணு பொய்யாக இருந்தால் ரெண்டுக்கும் மத்தியில நிஜ சம்பந்தம் சத்தியமான சம்பந்தம் வராது. இப்படிதான் நீங்க நியமம் சொல்லணும். இந்த நியமத்தால் எனக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. ஏன்னா இந்த சைத்தன்யத்துக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சத்தியம்னு நான் சொல்ல வரல, மித்யா சம்பந்தம் தான் சொல்றேன். ஆகையால அத்தியஸ்தத்துவ சம்பந்தம் சொல்றதுக்கு நான் சொல்ற அர்த்தாபத்தி பிரமாணத்துல அந்த ஆக்ஷேபியம் இருக்கே அது விரோதியாக இல்லை. ஆக்ஷேபம்னா இது உபபாதகமா தான் இருக்கு. நான் கண்டுபிடிக்கக்கூடிய மித்யாத்துவம் உபபாதகமாக இருக்கே தவிர அது விரோதியாக இல்லை. மித்யாத்வே அப்படி சுக்தி ரூபிய இதமம்சே அத்தியஸ்தத்வரூப சம்பந்த தரிசனேன சம்பந்த சாமானியே பிரதிகூலத்வா பாவா. பொதுவான எல்லா சம்பந்தத்துக்கும் இது பிரதிகூலம்னு சொல்ல முடியாது. இது ஒரு சம்பந்தியானது மித்யாவா இருக்கிறது. எதுக்கு பிரதிகூலம் சொன்னா நிஜமான சம்பந்தத்துக்கு பிரதிகூலம். ஆனா நிஜமான சம்பந்தம் நான் சொல்ல வரேன். ஆக்ஷேப கோபி
திருக் விஷயத்வரூபா திருக் சம்பந்த ஏவ அத்தியாச ரூபஸ்ய திருக் விஷயத்வஸ்ய மமாபி சம்பிரதிபத்தே. இதுக்கு மேல அவர் சொன்ன ஆக்ஷேபகஸ்ய பிரமிதத்துவம் வேணும். எதை கொண்டு நீங்க அதை சாதிக்கணுமோ அது முதல்ல பிரமாண சித்தமாக இருக்கணும். நீங்க திருஷ்யத்துவம்னு சொல்றேன். திருஷ்யத்துவம்னு சொன்னா திருக் விஷயத்துவம் அங்கேயே முதல்ல சம்பந்தம் தெரிகிறது. அந்த சம்பந்தம் என்னன்னு கேட்டா அத்தியஸ்தத்துவம்னு நீங்க சொல்றேன். அப்படின்னா திருஷ்யத்துவங்கிறது திருக் அத்தியஸ்தத்துவங்கிறதுலதான் முடிஞ்சது. சரி, இந்த திருக் அத்தியஸ்தத்துவங்கிறத கொண்டு என்னத்தை நீங்க சாதிக்கிறீங்கன்னா திருக் அத்தியஸ்தத்துவம் தான் சாதிக்கிறேன், அத்தியஸ்தத்துவம் தான் சாதிக்கிறேன். அப்படின்னா அதையே வச்சு அதையே சாதிக்கிற மாதிரி ஆறுதுன்னு ஒரு தோஷம் சொன்னார். அது வேஸ்ட் தானே. அதாவது இதை வச்சுட்டு எது சித்தமாக இருக்கோ அதை வச்சுட்டு சித்தமாகாதத்தை சாதிக்கணும். சித்தமானத்தே சித்த சாதனம்னு தோஷம் வரும், அதையே திருப்பி சாதிச்சாங்க. அப்படி இல்லை, இந்த தோஷம் எனக்கு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. திருக் விஷயத்துவ ரூபா திருக் சம்பந்த ஏவ ஆக்ஷேபகா. நான் சொல்லக்கூடிய இந்த திருஷ்யத்துவங்கிறது திருக் விஷயத்துவம், திருக் அத்தியஸ்தத்துவம்னு இல்லை. இதை கொண்டு நான் சாதிக்கிறது என்ன? அத்தியஸ்தத்துவம். ஆக அத்தியஸ்தத்துவமும் திருஷ்யத்துவமும் ஒண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம். திருஷ்யத்துவங்கிறது திருக் விஷயத்துவம் தான். அந்த இடத்துல என்ன சம்பந்தத்தை கொண்டு அது திருக்குக்கும் அதுக்கும் சம்பந்தம் வருது அப்படின்னு கேட்டா அத்தியஸ்தத்துவங்கிறத உபபாதகமாக சொல்றேன். அத்தியாச ரூபஸ்ய திருக் விஷயத்துவஸ்ய மமாபி சம்பிரதிபத்தே தாத்விகஸ்யைவ தஸ்ய நிஷேதாத். இன்னொன்னு சொன்னார், திருக் விஷயத்துவம்னு சொல்றீங்களே, திருக் விஷயத்துவம், இந்த திருக் விஷயத்துவம்ங்கிறது வாஸ்தவம் இல்லையோனோ? நிஜமாக இல்லை. அப்போ பிரமாண பிரமிதமாக இருந்தால்தான் அதை கொண்டு நீங்க அஸ்தாபத்தி பண்ணலாம். இன்னொரு மூணாவது ஒரு ஆக்ஷேபம், அந்த சாப்பிடாமலே அந்த ஜீவிச்சுட்டு இருக்கிறவன் புஷ்டியாக இருக்காங்கிறது பிரமாண சித்தமா இருந்தால்தான் அவன் ராத்திரியில சாப்பிடுறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவன் ரொம்ப கிருஷமா இருந்து இவன் கண்ணுக்கு பிராந்தியாக அவன் புஷ்டியா இருக்கான்னு தெரிஞ்சா இதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிற விஷயம் தப்பா இருக்குமோ இல்லையோ? இல்லையா? ஆக எதை கொண்டு நீங்க கண்டுபிடிக்கணுமோ அது பிரமாண சித்தமாக இருக்கணும்னு ஒரு இது சொன்ன. ஆக்ஷேபகஸ்ய பிரமிதத்துவம் ஆவசியகம். இப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னு கேட்டா ஆக்ஷேபம் என்ன? திருக் விஷயத்துவம். சரி, திருக் விஷயத்துவங்கிறது திருஷ்யத்துல சத்தியம்னு நீ ஒத்துக்கிறியா? ஒத்துட்டா ஆட்டம் போச்சு. அதாவது அத்வைதம் தானே சத்தியம். சரி, ஒத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரமாண பிரமிதம் இல்லை. பிரமாண பிரமிதம் இல்லை, அதை வச்சுட்டு நீ எப்படி இன்னொன்னு மித்தியான சாதிக்க முடியும்னு இந்த மாதிரி கேள்வி வரும். அதுக்கு இவர் என்ன சொல்றார், பிரமாண பிரமிதம்லாம் பிரமிதம் தான் இது. தத்வாவேடக பிரமாண பிரமிதம்ங்கிறது அர்த்தம் கிடையாது. பிரமாணத்தினால இது சித்தம். என்ன? பிரபஞ்சம் எல்லாம் திருக்குக்கு விஷயமாக இருக்குங்கிறது சித்தம். இந்த திருக்கு விஷயத்துவம் தாத்விகம் இல்லைன்னு வேணும்னா நான் சொல்றேனே தவிர திருக்கு விஷயத்துவமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிரமாண சித்தம், பிரபஞ்சம் தெரியறதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுல திருக்கு விஷயத்துவங்கிறது தாத்விகம் இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால இந்த திருக்கு விஷயத்துவம் அங்க இருக்கு, அது பிரமாண சித்தம்னு ஒத்துக்கலாம். அதை உபபாதனம் பண்றதுக்கு அதுல அத்தியஸ்தத்துவம், அதாவது மித்யாத்வம் சொல்லணுங்கிறதையும் நான் சொல்றேன். இதுல ஒன்றும் விரோதம் இல்லை. தாத்விகஸ்யைவ தஸ்ய நிஷேதா நச்ச அத்தியஸ்தத்வஸ்ய அத்யாபி அசித்தி சொன்னா. திருக்கு விஷயத்துவம் இருக்கிறதுனால திருக்குக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும், அவ்வளவுதான் நீங்க அனுமானம் பண்ணலாம். அது அத்தியஸ்த சம்பந்தம்னு எப்படி சொல்ல முடியும்? இது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம் இருக்கு, இவ்வளவுதான் சொல்லலாம். அது அத்தியஸ்தத்துவம் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்ற, இவர் சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பரிசேஷ அனுமானம்னு ஒண்ணு சொல்லுவான். சம்பந்த சாமானியம், பொதுவான சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. அந்த பொதுவான சம்பந்தத்து சம்பந்த விசேஷங்கள் ஒரு 1000 இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 1000த்துல ஒரே ஒரு விசேஷத்தை விட்டுட்டு 999 விசேஷங்கள் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னு வச்சிருந்தோம்னா அந்த கடைசியா மிச்சம் இருக்கு அந்த சம்பந்தம் தான் அங்க சொல்லலாம். பிரசக்த பிரதிஷேதே அந்நித்திர அப்பிரசங்கா பரிசிஷ்டே சம்பிரதிபத்தி. இது பரிசேஷானுமானம். மொத்தம் இவ்வளவுதான், இவ்வளவு விதம் தான் சம்பந்தம். இதுல இந்த ஒன்ன விட்டா பாக்கி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுது, சம்பந்த விசேஷம். ஆனா சம்பந்தமும் இருக்குன்னு சொன்னா இதுதான் இருந்தாங்க கடைசியில. அதனால பரிசேஷ அனுமானத்தினால
இங்க அத்தியஸ்தத்துவங்கிற சம்பந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. திருக்ஷம் இங்க அத்தியஸ்தத்துவத்தை அத்தியாபி அதித்தி, இது அவனுடைய சங்கை, அதை கண்டனம் பண்ற. திருக் சம்பந்த சாமானிய ஆக்ஷேபகஸ்ய பிரசக்த விசேஷ நிஷேதே அப்படி அத்தியஸ்தத்துவரூப விசேஷ பரியவசானேன அசித்தியபாவா. இந்த அப்படி இருக்காங்க, அது இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு தோன்றது. பிரசக்த விசேஷ நிஷேதே பாக்குறேன் நான் என்னுடைய புத்தகத்துல பார்த்துருக்கேன், அதுக்குள்ள திருத்த வேணாம். இந்த அதாவது இதுக்கு பரிசேஷானுமானம்னு பேரு. பிரசக்த விசேஷ நிஷேதே முதல்ல சம்பந்த சாமானியத்தை தான் ஆட்சேபிக்கிறது திருக் விஷயத்துவங்கிறது. இது திருஷ்யமாக இருந்தால் நிச்சயமாக திருக்கோட அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும், பொதுவான சம்பந்தம் இருக்கணுங்கிறது சொன்ன. என்ன சம்பந்தம்னு தெரியாது. சம்பந்தம்னு சொன்னா அது பல சம்பந்தங்கள் லோகத்துல தெரிகிறது. இப்படி இருக்கும்போது அத்தியஸ்தத்துவங்கிற ஒரு சம்பந்தத்தை விட்டுட்டு வேற சங்கோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம், இப்படி தெரியற சம்பந்த விசேஷங்கள் எல்லாம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா அந்த விப்ரகர்ஷம் இருக்கு சம்பந்திக்கு, தேச கால விப்ரகர்ஷம் இருக்குங்கிறதுனால மற்ற சம்பந்தம் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. பிரசக்த விசேஷ நிஷேதே. அப்ப சம்பந்தம் இருக்குன்னா என்ன, மிச்சமானது இதுதான், இந்த அத்தியஸ்தத்துவம் தான் ஒண்ணு பாக்கி இருக்கு. அதனால அத்தியஸ்தத்வரூப விசேஷ பரியவசானேனா அசித்தி அபாவா, அதனால இந்த சம்பந்தம் தான்ங்கிறது அதனாலேயே சித்தமாயிடும். இதுக்கு பரிசேஷானுமானம்னு சொல்றது வரும். நகி அத்தியஸ்த சம்பந்தத்வேன ஆக்ஷேபகதா கிந்து சம்பந்தத்வேன அத்தியஸ்த சம்பந்தம் திருக்கு விஷயம், திருக்குக்கு விஷயமாக சொன்னா அதனால அத்தியஸ்த சம்பந்தம் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதனால ஒரு சம்பந்தம் இருக்கணும், வேற எந்த சம்பந்தமும் இருக்க முடியாததுனால அத்தியஸ்த சம்பந்தம்னு கடைசி பட்சத்துக்கு வரேன். किंतु संबंधत्वेन सच अध्यस्तत्व अध्यस्त संबंध अध्यस्तत्व दाने अध्यस्तत्व संबंध संभावनयापि अबाधित एव इति. संबंधம் இருக்கு, அது அத்தியஸ்த சம்பந்தமாவும் இருக்கலாம், மற்ற சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இதுதானே தீர்மானம் ஆயிடும். நச்ச घटस्य ज्ञानम् इति धी सिद्ध संबंध सामान्यस्य अध्यस्तत्वं न विशेषः நகி ரூபியஸ்ய சுக்திஹி இது பிரதீதிரஸ்தி இது வாக்கியம். இதுக்கு மேல அவர் வேற கேள்வி கேட்டார். அத்தியஸ்தத்துவம்னு ஒரு சம்பந்தம்னு சொன்னாலே அதுவே தப்பு. இப்ப சம்பந்தம் பல தினசு, அதுல அத்தியஸ்தத்துவம்னு ஒரு விதம், மற்ற விதங்கள் எதுவுமே இல்லாததுனால அத்தியஸ்தத்துவங்கிற சம்பந்தத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அத்தியஸ்தத்துவம்னு ஒரு சம்பந்தமே ஆகாதுன்னு. எப்படி சம்பந்தத்தை நம்ம சொல்லும் போது இந்த சக்தி யுக்தியை போட்டு தெரிவிப்போம் இல்லையா? இப்போ சுக்தி ரஜதம் இது ரெண்டுக்கும் மத்தியில அத்தியஸ்தத்துவம் சம்பந்தம் இருக்கு, அத்தியாக சம்பந்தம் இருக்கு. ஆனா ரூபியஸ்ய சுக்தி சுக்தேகே ரூபியம் இப்படி ஏதாவது சொல்றது உண்டோ சம்பந்தத்தை வச்சுட்டு? கிடையாது. இந்த மாதிரி ரூபியத்துக்கும் அத்தியஸ்தத்துவ சம்பந்தத்தை சொல்றதுக்கு சக்தி பிரயோகமே பண்றது இல்லைன்னு சொன்னா அப்ப இது இருக்கு. கடஸ்த ரூபம், சமவாயம், சங்கயோகம் அதுக்கெல்லாம் உண்டு. மற்ற சம்பந்தத்தை எல்லாம் நாம சொல்லும் போது சம்பந்தியை காமிச்சு ஒரு சக்தியை போட்டு சொல்றது வழக்கம் உண்டு. ஆனா இந்த இடத்துல ரூபஸ்ய சுக்திஹி ராமஸ்ய புத்திரா, ராமர் அதாவது தசரதஸ்ய புத்திரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா தசரதருக்கும் அந்த இவருக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக சக்தி போடுறோம். இப்ப அத்தியஸ்தத்துவ சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்கு சக்தியே கிடையாது, இதுவரை சக்தி பிரயோகம் கிடைக்கல. அதனால இத சம்பந்தம்னே சொல்ல முடியாது. ரூபஸ்ய சுக்திஹி அப்படின்னு பிரதீதி இல்லையே, அதனால இதை எப்படி நீ ஒரு சம்பந்தமாக அத்தியஸ்தத்துவத்தை சம்பந்தம்னு சொல்லலாம்னு கேட்டான். பதில் சொல்றார், ரூபியஸ்ய சுக்திஹி இது பிரதீத்ய அபாவேபி ரூபியஸ்ய சுக்திஹி அதிஷ்டானம் இது பிரதீத்யா அத்தியஸ்தத்துவஸ்ய சம்பந்த விசேஷத்துவ சித்தே. இது படிச்சு சொல்லிட்டான். ரெண்டு சம்பந்தி இருக்குன்னா இப்போ ஒண்ணும் இல்லை, நான் சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சைத்திரன் ஒரு மைத்திரன், இவ ரெண்டு பேருக்கும் மத்தியில சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சைத்திரன் அப்பா, மைத்திரன் புத்திரஹா. இப்போ சைத்திரஸ்ய மைத்திரஹான்னு சொல்லலாமா? ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுனால சொல்ல மாட்டான். சைத்திரஸ்ய மைத்திரஹா கிடையாது. ஏன்னா பிதா புத்திரஹா இந்த மாதிரி சம்பந்தி வாச்சக பதம் வந்தா தான் ஷஷ்டிய பிரயோகம் பண்ணலாம். ஷஷ்டி பிரயோகம் எப்ப சாது அப்படின்னு கேட்டா அந்த சப்தமே சம்பந்திய குறிக்கக்கூடியதாக இருக்கணும். பிதா அப்படின்னு போட்டேன்னா உடனே ராமஸ்ய பிதா, அங்க ஷஷ்டி போடலாம். பிதாவும் தசரதரும் ஒருத்தர் தான், அவரே தான். ஆனா ராமஸ்ய தசரதா இந்த மாதிரி அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ண மாட்டான். ஏன்?
அந்த தசரத சப்தம் அந்த சம்பந்தத்தை போதிக்கக்கூடிய பதமாக இல்லை. சரியா? ஆனா அதே தசரதரை பிதான்னு சொல்லும் போது நிச்சயமா இங்க ராமஸ்தேன்னு வந்துடும், இங்க ஷஷ்டி வந்துடும். ஆக சம்பந்திகள் ரெண்டு இருக்கும் போது அந்த ரெண்டு சம்பந்திகளை குறிக்கக்கூடிய எந்த பதத்தை பிரயோகம் பண்ணினாலும் நடுப்புற ஷஷ்டி போடலாங்கிறது தப்பு. அந்த சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய சப்தமாக அதையும் தெரிவிக்கக்கூடிய சப்தமா இருந்தா தான் நீங்க ஷஷ்டி போட்டு சம்பந்தத்தை தெரிவிக்கலாம். இங்க எப்படின்னா சுக்தி ரூபியம் இந்த ரெண்டு அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தமாக இல்லை. அதனால சுக்தேகே ரூபியம் ரூபஸ்த சுக்தி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. வேற தினசா இதே இடத்துல சொல்லலாம். சுக்தி அதிஷ்டானம்னு வச்சுக்கோ. ரூபியஸ்ய அதிஷ்டானம் சுக்தி. ராமஸ்ய பிதா தசரதா பிதான்னு சொல்ற மாதிரி அதிஷ்டானம்னு சொல்லிட்டா உடனே சம்பந்தம் தெரியும். சம்பந்தம் இல்லாட்டா இங்க எங்கே சஷ்டி வரும்? அதனால ரூபியஸ்ய அதிஷ்டானம் சுக்தி. இதுல தானே உங்களுக்கு அந்த பிரமம் வந்திருக்கு. இப்ப வந்துதா இல்லையா? அதனால இங்க சம்பந்தம் அத்தியஸ்தத்துவம் சம்பந்தமாகாதுன்னு சொல்லாதோ ஏதோ தப்பும் தவறுமா எதையோ ஒரு இந்த சம்பந்தத்துல இப்படி வரலையே, இந்த சப்தத்தை காமிச்சு வரலையேன்னு கேட்டு இது சம்பந்தமாகாதுன்னு சொல்லாதீங்க. இல்ல அவர் சம்பந்தம் ஏன்னா இது வேணும். அந்த சம்பந்தத்தை சக்தி பிரயோகம் பண்ணும் போது இன்னொரு சப்தம் வந்து அந்த சம்பந்திய குறிக்கக்கூடிய சப்தமாக இருந்தா தான் இந்த பிரயோகம் பண்ணுவாங்க. சைத்திரஸ்ய மைத்ரஹா இது பிரதீதி அபாவேபி சைத்திரஸ்ய பிதா மைத்ரஹா இது பிரதீதிவதே. அதுபோல இது முன்னாடி ரூபியஸ்ய சுக்தி இது பிரதீதி அபாவேபி ரூபியஸ்ய சுக்தி அதிஷ்டானம் இது பிரதீத்யா அத்தியஸ்தத்துவஸ்ய சம்பந்த விசேஷத்துவ சித்தே. ரூபியஸ்ய அதிஷ்டானம் சொல்றோமோ சுக்தியா அது போறோம் இந்த இடத்துல சம்பந்தம் இருக்குங்கிறது. ஆக்ஷேபியம் அப்படி அத்த பிரமாண அவிருத்தமேவ. ஆக்ஷேபியம் பிரமாண அவிருத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். நீங்க சொல்றது பிரமாண விருத்தமா இருக்கு. எப்படின்னா மித்யாத்வம் தானே. மித்யாத்வம் தான் இந்த ஆக்ஷேபியம். ஆக்ஷேபியம்னு சொன்னா இங்க ஒரு பெரிய இதாயிடும். ஆக்ஷேபியம் ஆக்ஷேபகம் உபபாத்தியம் உபபாதகம். இந்த ஏக்க வரைச்ச நமக்கு சப்தம் அதே மாதிரி வரும் போல இருக்கு. ஆனா மாறி வரும். இது ஆக்ஷேபியம்னு சொன்னா அது உபபாதகம். ஆக்ஷேபகம்ங்கிறது உபபாத்தியம். உபபாதகம்ங்கிறது நமக்கு தெரியாதது. உபபாத்தியம்ங்கிறது தெரிஞ்சது. தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாததை கண்டுபிடிக்கணும். சரியா? எது ஆக்ஷேபியமோ அது உபபாதகம். உபபாத்திய ஜானின உபபாதக கல்பனம் அர்த்தாபத்தி. இதுதான் இங்க நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அது பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். இதே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆக்ஷேபியத்தை உபபாதகத்துவம் பிரமாண அவிருத்தத்துவம் இல்லையா? அது 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 இங்க இல்லைன்னு அவன் சொன்னான். எப்படின்னா நீங்க மித்யாத்வத்தை ஆக்ஷேபம் பண்றேன். ஆக்ஷேபியம் மித்யாத்வம். ஆனா சர்வ பிரமாணத்துக்கும் விருத்தமா இருக்கு. பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு சொல்றது. அதனால பிரமாண விருத்தமாக இருக்கிறதுனால இதை நீங்க ஆட்சேபிக்க முடியாது. அர்த்தாபத்தி பிரமாணத்தினால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு இதை ஆட்சேபம் பண்ணியிருந்தார் பூர்வபக்ஷி. அதுக்கு சொல்றார் ஒரு பிரமாண விரோதமும் இல்லை மித்யாத்வம் சொல்றதுக்கு. ஆக்ஷேபியம் அப்படி அத்திர பிரமாண அவிருத்தமேவ அத்தியக்ஷாதி விரோதஸ்ய பிராகேவ பரிகிருதத்வா. இவ்வளவு தூரம் அதுக்காக வந்துட்டே இருக்கு. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அதுக்கு விரோதம் வருமா? பிரத்யக்ஷ பாதோத்தாரம் அனுமான பாதோத்தாரம் எல்லா பாதோத்தாரமும் இந்த பிரமாணங்களுக்கு விரோதம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்ததுதான். அதனால இது பிரமாண விருத்தம்னு ஒன்னும் சொல்ல முடியாது. ஆக்ஷேபகேச்ச பிரமிதத்துவம் அனபேட்சிதமேவ அப்பிரமிதேனாபி பிரதிபிம்பேன பிம்பாட்சேப தரிசனம். இன்னும் சொன்னா இந்த ஆக்ஷேபத்துல ரெண்டு வேணும், ஆக்ஷேபகத்துல ரெண்டு வேணும். ஆக்ஷேபியத்துல உபபாதகத்துவம் ஒண்ணு வேணும், பிரமாண அவிருத்தத்துவம் ஒண்ணு வேணும். ஆக்ஷேபகம் அது அனுபபன்னமாக இருக்கணும் ஒண்ணு, பிரமாண சித்தமாக இருக்கணும்னு ஒண்ணு. இந்த மாதிரி ரெண்டு சொன்னார். இப்ப இங்க பிரமாண சித்தத்துவம் வருமா வராதா அப்படின்னு கேட்டா பதில் என்ன சொல்றாருன்னா இது பிரமாண சித்தத்துவம் வேணுங்கிறது இல்லை. பிரமாண சித்தமான விஷயத்தை வச்சுட்டு தான் நீங்க உன்னை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நியமம் சொல்ல முடியாது. எங்க இந்த நியமத்துக்கு விசாரம் ஏற்படுறது அப்படின்னு கேட்டா பிரதிபிம்பத்தை வச்சுட்டு பிம்பத்தை ஆட்சேபம் பண்றது. கண்ணாடியில பிரதிபிம்பத்தை பார்த்து அதுக்கு பிம்பம் இருக்குங்கிறத நாம ஆட்சேபனம் கண்டுபிடிக்கணும். யாரோ ஒருத்தர் அந்த பக்கமா அப்படி இங்க இல்லைன்னு சொன்னா இங்க அந்த பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியாது.
இது தெரியறது, அதனால அங்க ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? கண்ணாடியை பார்த்தே கண்டுபிடிச்சுடுறோம். இப்படி கண்டுபிடிக்கும் போது கண்ணாடியில பார்க்கக்கூடிய பிரதிபிம்பம் ஒண்ணு பிரமாண சித்தம் இல்லை. கண்ணாடியில ஆளே கிடையாது, பிரதிபிம்பம் கூட அங்க கிடையாதுதான். பிரதிபிம்பமாகட்டும், பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான். பிரதிபிம்பம் கூட கண்ணாடியில ஒண்ணும் கிடையாது, கண்ணாடியில இல்லையா? அந்த இடத்துல ஆனா தெரியுது வேணுமோ கண்ணாடியில தெரியுறது. அப்படி இருக்கும்போது இது பிராந்தி சித்தம். கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பங்கிறது பிராந்தி சித்தம், பிரமாண சித்தம் கிடையாது. ஆனா இதை வச்சுன்னு கண்டுபிடிக்கிற விஷயம் தெரியாது இல்லையா? அதனால ஆக்ஷேபகம் பிரமிதமாக இருக்கணுங்கிற நியமம் கிடையாது. அநேக இடத்துல தூமம் வேற எதையோ நினைச்சுட்டான். பாஷ்பம் புகை இல்ல, அது நீர் ஆவி இருக்கு, அதை வச்சுட்டு பாஷ்பம் நினைச்சுட்டு நான் தூம அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சான்னா சரியா கூட இருக்கலாம், சில சமயம் சரியாவே இருக்கலாம். அதனால இந்த எதை வச்சுட்டு அவன் கண்டுபிடிக்கிறானோ அது பிரமாண சித்தமா இருந்தால்தான் அவன் கண்டுபிடிக்கிற விஷயம் சரியா இருக்கும்னு ஒன்றும் நியமம் இல்லை. அநேகமா அப்படி இருக்கு, பிராயிகம்னு தான் சொல்லணும். ஆக்ஷேபகேக பிரமிதத்துவம் அனபேட்சிதமேவ அப்பிரமித்தேனாபி பிரதிபிம்பேன பிம்பாட்சேப தரிசனா. இதுவரையில் அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்லி முடிச்சார். அர்த்தாபத்தி பிரமாணத்துல இதையே சொல்லலாம், அர்த்தாபத்தியா சொல்லலாம், இது ஒன்றும் குறை இல்லை. தர்க்கபரதாயாமப்பி ந அப்பிரயோஜகதா. இது தர்க்க ரூபமாக சொன்னால் அப்போ அவன் தோஷம் சொன்னா இதுல என்ன, இந்த தர்க்கம் சொல்லும் போது இதுக்கு மூலபூதமான வியாப்தி இல்லை. அதுக்கு சொல்றார் இருக்கு. சத்தியத்துவே சம்பந்தானுபபத்தேகே பவதுக்த நியாயகண்டனேன பிரதமதா ஏவ உபபாதி தத்வா. என்ன சொன்னா, மித்யாவா இருந்தால் அதான் திருஷ்யமாக இருக்கே, இது மித்யாவாக இல்லாட்டால் திருஷ்யமாக இருக்க முடியாது அப்படி சொன்னேன். ஏன், அது என்ன நியமம்? சத்தியமாக இருந்தாலும் திருஷ்யமாக இருக்கலாமே, அதனால நீ சொன்ன தர்க்கம் சரியில்லை. இப்படிதான் அந்த தர்க்கத்துல அவன் தோஷம் சொன்னான். இவர் இப்ப என்ன சொல்றார், கிடையாது, சத்தியமாக இருந்தால் திருஷ்யமாக இருக்கலாமேன்னு கேட்கறது தப்பு, சத்தியமாக இருந்தால் இது திருஷ்யமாக இருக்க முடியாதுங்கிறத நான் இவ்வளவு தூரம் உபாதனம் பண்ணிட்டேன், அதனால நீ சொன்ன இது ஆட்சேபம் அதுல ஏறாது. ஏன்னா சத்தியமாக இருந்தால் இதுவும் சத்தியம் அதுவும் சத்தியம் ரெண்டு சேரவே இல்லை, சேராமலே சேர்ந்திருக்கு, சம்பந்தம் தெரியுது. அதனால இதுல சத்தியமாக இருந்தால் இந்த சம்பந்தம் வர முடியாது, திருஷ்யமாக முடியாது, அதனால சத்தியமாக இருக்க முடியாது அப்படின்னு என்னுடைய தர்க்கம். சத்தியத்துவே பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தால் சம்பந்த அனுபவத்தேகே, இந்த சைத்தன்யம் ஞானத்தோட அதுக்கு சம்பந்தம் இருக்க முடியாதுங்கிறத பவதுக்த நியாய கண்டனேன நீ சொன்ன தர்க்கத்தை கண்டிச்சு பிரதமத்தை ஏவ உபபாதித்துவா. இப்ப திருஷ்ய சம்பந்தங்கள்லாம் அதேதான், இந்த மாதிரி உபாதனம் பண்ணியாச்சு. திருஷ்யத்வாபாவஸ்ய ஆபாதகம் அத்ர சத்வம் அனிர்வாச்சியத்வ அபாவோ வா திரிகால அபாத்தியத்துவம் வா உபயதாபி நதோஷா. அதுக்கு மேல இன்னொன்னு அவர் சொன்னா, சத்தியமாக இருந்தால் திருஷ்யமாகாது அப்படின்னு சொல்றேன். சத்தியத்துவம்னா என்ன, அதை நீ நிரூபணம் பண்ணணும். அப்பதான் நீ திருஷ்ய இதுல இந்த தர்க்கம்னா என்னன்னா வியாப்திய ஆரோபேன வியாபக ஆரோபகா தர்க்ககான்னு சொல்லணும். எதுக்காக ஒண்ணு இருக்கு, அதை இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ஆயிடும்னு சொன்னாதான் தர்க்கம். தூமம் இருக்குங்கிறது முதல்ல சித்தமா இருக்கணும் பிரமாணத்தினால. இந்த தூமம் இருக்க முடியாத போயிடும், அக்னி இல்லாட்டா இந்த தூமம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இருக்கிறத இருக்குன்னு தெரிஞ்ச விஷயத்த நாம இல்லைன்னு ஆரோப்பம் பண்றோம், அந்த அபாவத்தை. இப்படி ஆரோபம் பண்ணினாத்தான் அது தர்க்கம்னு பேரு. அதுக்கு எங்க போய் முடியும்னா அது அப்படியே அதனுடைய விபரீதத்துல பரிவர்த்தனம் ஆயிடும். வன்யபாவா எதி ஸ்யாத் தர்ஹி தூமாபாவா ஸ்யாத். ஆனா இங்க தூமாபாவா நாஸ்தி, தூமயேவ அஸ்தி, ஆகையால வன்யபாவோபி நாஸ்தி, வன்னிதான் இருக்கு அப்படி கொண்டு வரலாம். அது அந்த தர்க்கம் அப்படியே விபரீதத்துல போய் பரிவர்த்தனம் ஆயிடும். இங்க இப்படி சொல்லும் போது விபரீதத்துல பரிவர்த்தனம் பண்ணும் போது நீங்க முன்னாடி சொல்றது சரியா சொல்லிருக்கணும். சத்தியமாக இருந்தால் அப்ப திருஷ்யமாக ஆகாம போயிடும் அப்படின்னு சொல்லணும். சத்தியமாக இருந்தால் அப்படின்னா என்னது, அந்த சத்தியத்துவம் கிம் ரூபம் அப்படின்னு அவன் கேட்டான். இவர் பதில் சொல்றார், அனிர்வாச்சியத்துவ அபாவோவா திரிகாலா பாத்தியத்துவம் வா. இது ரெண்டுல எதவான்னு நீங்க சத்தியம்னு சொன்னார். இப்படி இருந்தால் திருஷ்யமாகாது. அனிர்வாச்சியத்துவம் இல்லாததாக இருந்தால் அது திருஷ்யமாகாது. என்ன பார்க்கலாம், பிரம்மம்
அனிர்வாச்சியம் இல்லை, அது திருஷ்யமும் இல்லை. துச்சம் கூட அனிர்வாச்சியம் இல்லை, அதுவும் தான் திருஷ்யம் இல்லை. அதனால அனிர்வாச்சியத்துவ அபாவம், இதுதான் இங்க சத்தியத்துவம். இது அனிர்வாச்சியத்துவம் இருந்தா தான் திருஷ்யமாகும் அப்படிங்கறத சொல்லணும். இல்ல இந்த சத்தியத்துவத்தை திரிகால அபாத்தியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டிலுமே தோஷம் இல்லை. நச்ச அனிர்வாச்சியத்வாபாவஸ்ய துச்சே பரோக்ஷதி வேத்யதையா திருஷ்யே அபி சத்வேன வியபிச்சாரா. இப்ப வேற ஒரு தோஷம் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, வியபிச்சாரம் அனிர்வாச்சியமாக இல்லாவிட்டால் அது திருஷ்யமாகாது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எது அனிர்வாச்சியத்துவம் நஸ்யா தர்ஹி திருஷ்யத்துவம் நஸ்யா அப்படின்னு சொல்லணும். இது தப்பு. துச்சம் அனிர்வாச்சியம் இல்லைங்கிறது சித்தம். துச்சத்தை அனிர்வாச்சியத்துவம் நாஸ்தின்னு சித்தாந்தி ஒத்துருக்கான். ஆனா திருஷ்யத்துவம் இருக்கு. அது எங்க ஒத்துண்டான்? திருஷ்யத்துவம் எங்க துச்சத்துல ஒத்துண்டான்னு கேட்டா வருது பாருங்க. பரோக்ஷதிக்கு வேத்தியமா இருக்கா இல்லையா? திருஷ்யத்துவங்கிறது பிரத்யக்ஷ ஞான விஷயத்துவம் மாத்திரம் திருஷ்யத்துவம் இல்லை. ஏதோ ஒரு விற்பிக்கு விஷயம் ஆயிடுத்துன்னு சொன்னா சரி திருஷ்யம்தான். விற்பி வியாப்தியத்துவம் திருஷ்யத்துவம் அப்படின்னு கொண்டு போயிருக்கா. ஒரு விற்பிக்கு விஷயம் ஆயிடுத்துன்னு சொன்னா அதுல திருஷ்யத்துவம் வந்தது. அது பரோட்சமோ அபரோட்சமோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப துச்சம் இருக்கு, துச்சத்துக்கும் பரோட்சமான விற்பி உண்டு, அபரோக்ஷம் வேண்டாம். ஆனா பரோக்ஷி வேத்தியம். துச்சம் ஒருத்தருக்கு தெரியலேன்னு சொன்னா அப்ப பிரபஞ்சத்தை துச்ச விலட்சணம்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். அதனால பிரபஞ்சம் துச்சம் ஆகாது அப்படின்னு துச்ச பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் துச்சம்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக அந்த தியானத்துக்கு விஷயம்தானே அந்த துச்சம். அப்ப என்னாச்சு, விற்பி வேத்தியத்துவங்கிற திருஷ்யத்துவம் துச்சத்துக்கு உண்டு. ஆனால் அனிர்வாச்சியத்துவம் கிடையாது. அனிர்வாச்சியத்துவம் இல்லாமலே திருஷ்யமாக இருக்கே. இப்படி இருக்கும்போது அனிர்வாச்சியமாக இல்லாவிட்டால் அது திருஷ்யமாக முடியாது அப்படின்னு நீ தர்க்கத்தை சொல்ல முடியுமா? தர்க்கம் போச்சு. துச்சே விசாரா, அனிர்வாச்சியமாக இல்லாமலே அந்த துச்சம் திருஷ்யமாக இருக்கே. அது அதே போல இந்த பிரபஞ்சமும் இருக்கலாமே. அதனால நீ சொன்ன தர்க்கம் சரியாக இல்லைன்னு சொன்னான். அதுக்கு இவர் பதில் சொல்றார், துச்சத்துல அனிர்வாச்சியத்துவம் இல்லைங்கிறது வாஸ்தவம், ஆனா திருஷ்யத்துவம் இருக்குங்கிறது தப்பு. அந்த திருஷ்யத்துவம் கூட கிடையாதுதான். அதனால அனிர்வாச்சியமாக இல்லைன்னு சொன்னா திருஷ்யமாகவும் இருக்காது. துச்சம் இருக்கே, துச்சம் இல்லை, துச்சம் திருஷ்யமாகவும் இல்லைன்னு. எப்படி? காரண சாமர்த்தியேன தத்ர ததாகார விருத்தி சமுல்லாசேபி திருக் சம்பந்த ரூபஸ்ய திருஷ்யத்வஸ்ய துச்சத்துவ விரோதினः தத்ர அபாவா. காரண சாமர்த்தியேன தான் சொல்லுவோம். அந்த விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்த ஜானானுபாதி வஸ்துசூன்யோ விகல்பா, விகல்பாட்ச விருத்தின்னு அதை சொல்றது. சப்தத்தை கேட்டு வரக்கூடியது அந்த விருத்தி, விஷயத்தை பார்த்து வரக்கூடிய விருத்தி இல்லை. இது துச்சாகார விருத்தி. சசசிருங்கம் அப்படின்னு சொன்னா சசசிருங்கம்னு ஒருத்தன் சொல்றாங்கிறத வச்சுதான் அந்த விருத்தி வரணுமே தவிர சசத்தை பார்த்து அந்த விருத்தி வர வேண்டியது இல்லை, வர முடியாது. அப்ப என்னாச்சு, சப்த ஞானத்தினால உண்டாகக்கூடியது விஷயமே இல்லாதது. இப்படி வரக்கூடிய விருத்திக்கு விகல்பாட்ச விருத்தின்னு சொல்லியிருக்காரு. சப்த ஜானானுபாதி வஸ்துசூன்யோ விகல்பா. ஆக சப்தத்துக்கு அப்பேற்பட்ட விருத்தியை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால அந்த சப்தத்தினுடைய சாமர்த்தியத்தினால ஒரு விருத்தி வந்ததே தவிர அந்த விருத்தியில துச்சாகார விருத்தி அப்படின்னு சொல்லலாம், அது வேணும்னா சொல்லலாம். ஆனால் இந்த விருத்தியோடு சேர்ந்து அந்த துச்சம் விஷயமாயி அந்த திருஷ்யத்துவம் அதுக்கு வந்தது, திருக்சம்பந்தம் வந்ததுங்கிறது கிடையாது. இந்த விருத்தியை வச்சுட்டு ஏதோ விவகாரம் பண்ணலாமே தவிர இந்த விருத்தியை கொண்டு துச்சத்துக்கு சம்பந்தம் சொல்ல முடியாது. துச்சத்தோடு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. காரண சாமர்த்தியேன தத்ர ததாகார விருத்தி சமுல்லாசேபி. ததாகாரன சசசிருங்கம் இத்தியாகாரகமான ஒரு விருத்தி உண்டானாலும் திருக் சம்பந்தத்திய திருஷ்யத்துவத்திய, திருக் சம்பந்தம் தானே திருஷ்யத்துவங்கிறது. இது துச்சத்துல கிடையாது. இது வந்தால் துச்சத்துவ விரோதி. திருஷ்யத்துவம் துச்சத்துவ விரோதி. ஏன்னா துச்சத்துவம்னா என்ன தெரியுமோ, கொச்சிதப்பியுபாகோ சத்வேன பிரதீத்தி அனர்ஹத்துவம், இதுதான் துச்சத்துவம். இங்க நீங்க திருஷ்யத்துவம் வேற அதுல இருக்கு, ஆனாலும் பிரதீத்தி அனர்ஹன்னு எப்படி சொல்ல முடியும்? திருஷ்யத்துவத்தை சொல்லிவிட்டு
நீங்க அப்புறம் பிரதீத்தியனர்ஹம்னு சொன்னா இது சரியா இல்லை. அதனால பிரதீத்தியனர்ஹம்னு சொன்னா அதுக்கு திருஷ்யத்துவம் இருக்கக்கூடாது. அதனால திருஷ்யத்துவ துச்சத்துவ விரோதினா தத்திர அபாவா. அங்க விற்பி தான் வந்ததே தவிர விற்பியோடு அந்த துச்சத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. துச்ச ஆகாரதாயாக விற்பிகதத்துவேதி விற்பி சம்பந்தஸ்ய துச்சகதத்துவாபாவ உபபத்தே. விற்பி துச்சாகாரமாக வந்திருக்கு, ஆனா துச்சத்தோடு சம்பந்தம் இருக்குங்கிறது சொல்லல. துச்சத்தோட சம்பந்தம் இருந்தா தானே துச்சத்துல விற்பி விஷயஸ்வரூப திருஷ்யத்துவங்கிறது வரும். துச்சத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை விஷயம் இந்த மாதிரி விவகாரம் பண்றோம். அவ்வளவுதான். நாபி யதா ததஹ பிரம்மணஹ ஸ்வவ்யவஹிருத்யா சம்பந்தஹ ததா கடாதேரபி ததஹ ஏவ ஸ்வஜ்ஞானேன சம்பந்தஹ அஸ்து இது வாக்கியம். இதுக்கப்புறம் வேற ஒரு கேள்வி கேட்டான். பிரம்மங்கிறது சத்தியம் தானே? ஆமா. பிரம்ம சாட்சா்காரம் பிரம்ம ஜானம்னு சொல்றோமே, ஜானம். இந்த ஜானத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா தியானத்துல பிரம்ம அத்தியஸ்தம்னு சொல்லக்கூடாது. பிரம்ம சத்தியம் இல்லையா? தியானத்துக்குள்ள விஷயமான பிரம்மா, இந்த தியானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மா தியானத்துல அத்தியாசம் அப்படின்னு சொல்றது தப்பு. அப்படி சொல்ல முடியாது நீங்க பிரம்மத்தை சத்தியம்னு சொன்னதுனால. அதே மாதிரி பிரம்ம விஷயக்குமான விவகாரம் வருது, பிரம்ம ஜானம் வந்தது. தியானத்துக்கு அப்புறம் சப்த பிரயோகம் பண்றான். சப்த பிரயோகம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தியானத்துக்காக பிரவருத்தி, சிரவணா பிரவருத்தி எல்லாம் சொல்லலாம். விவகாரம்னு சொன்னா தியானம், அபிஜா, அபிவச்சனம், பிரவருத்தி, இது எல்லாம் விவகாரம்னு சொல்லியிருக்கா. அர்த்தக்கிரியா இது எல்லாமே தத்விஷேக விவகாரம். இப்ப இந்த இடத்துல பிரம்மத்துக்கு தியானத்தோடு சம்பந்தம் இருக்கு, அந்த சப்த பிரயோகத்தோடு சம்பந்தம் இருக்கு. ஆனா பிரம்மங்கிறது பொய்யானது இல்லை, ஏதோ சத்தியமான சம்பந்தம் தானே அங்க சொல்லணும். அத்தியாச சம்பந்தம் சொல்ல முடியாது. இதே மாதிரி கடத்துக்கும் அந்த கடஜானத்தோடு சம்பந்தம் சொல்லிட்டு போயேன். பிரம்மத்துக்கும் பிரம்மஜானத்துக்கும் இருக்கிற மாதிரி சம்பந்தத்தை கடத்துக்கும் கடஜானத்துக்கும் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் அங்க போய் அத்தியஸ்த சம்பந்தம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறோம். யதா சதா பிரம்மணா சத்தியமான பிரம்மத்துக்கு ஸ்வவ்யவஹிருத்யா சம்பந்தா, அந்த பிரம்ம விஷயகமான ஞானம், சப்த பிரயோகம் இத்தியாதி விவகாரங்களோட சம்பந்தம் இருக்கோ, ததா கடாதேரபி அதே போல சதைவ கடாதேரபி சத்தியமான கடத்துக்கு அந்த கடஞானத்தோடு சம்பந்தம் இருக்கட்டுமே. இது நவாக்கியம். திருஷ்டாந்தே பிரம்மணி அத்தியாசத்தைவ வியவஹிருதி சம்பந்தத்வா. இந்த பதில் என்ன சொன்னார் தெரியுமா? கடஜானத்துல எப்படி அத்தியாசமோ அதே மாதிரிதான் பிரம்மஜானத்திலையும் அத்தியாசம் தான் சம்பந்தம். ஆனா எதுல எது அத்தியஸ்தம்னு பார்க்கணும். பிரம்மஜானம்னு சொல்லும் போது ஞானமே பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கு. அதனால என்ன சம்பந்தம்னு கேட்டா அத்தியாசம் தான் சம்பந்தம். ஆனா கடஜானம்னு சொல்லும் போது கடம் தியானத்துல அத்தியஸ்தமா இருக்கு, விஷயம் தியானத்துல அத்தியஸ்தமா இருக்கு. கடஜானம் படஜானம் வியாவகாரிக தியானத்துல. பிரம்மஜானம்னு சொல்லும் போது தியானம் விஷயத்துல பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கு. ஆக ரெண்டு இடத்துலயுமே தியானத்துக்கும் ஜேயத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு சொன்னா அத்தியாசம் தான். இதுதான் மாறுறது. எது அதிஷ்டானம் எது அத்தியாசங்கிறதுல. ஆனா அத்தியாசம் தான் சம்பந்தங்கிறதுல ஒன்றும் விபரீதி பற்றி இல்லை. திருஷ்டாந்தே பிரம்மணி அத்தியாசத்தைவ வியவஹிருதி சம்பந்தத்வா. அந்த விவகாரம் தியானம்னு சொல்றோமே, அந்த தியானத்துக்கு பிரம்மத்துல என்ன சம்பந்தம்? அத்தியாச சம்பந்தா. ததா உபய சம்பந்தி தத்துவே விஷய விஷயபாவான் உபபத்தி ந அப்பிரயோஜகத்வாதினா பரிபூயதே. அதனால இந்த இடத்துல ரெண்டு சம்பந்தி, விஷயம்னு ஒரு சம்பந்தி, ஞானம்னு இன்னொரு சம்பந்தி, இது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தி துவயமும் சத்தியமாக இருந்தால் விஷய விஷயபாவங்கிற இது வராது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக தான் உன்னை மித்தியா சொல்லணும்னு சொன்னேன். இப்ப நான் சொன்ன இந்த தர்க்கத்துக்கு நீ சொன்ன அப்பிரயோஜகத்துவ தோஷங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த தோஷங்கள்லாம் போயிடுத்து. அதை விட இது பிரபலமா இருக்கிறதுனால அதை ஜெயிச்சுட்டு வந்துருத்துட்ட. நான் அப்பிரயோஜகத்துவாதினா பரிபூயதே. நான் சொன்ன தர்க்கத்துக்கு பராஜயம் இல்லை, நீ சொன்ன தர்க்கத்தினால பராஜயம் இல்லை. ஏதேன ஆத்தியாசிக சம்பந்தோ நாம அத்தியஸ்த சம்பந்தோ வா அத்தியஸ்தத்வமேவ வா ஆத்யே சம்பந்தஸ்ய மித்யாத்வேபி சம்பந்தினः திருஷ்யஸ்ய திருஷः இவ மித்யாத்வ அனுபபத்திः. द्वितीये ज्ञानस्यापि अध्यस्तत्वेन तत्र अध्यासः अनुपपत्तिः. स्वस्वज्ञान परंपरायाम् अध्यास स्वीकारे अनवस्था इति निरस्तम. இந்த ஆத்தியாதிக சம்பந்தத்துல அவன் ஒரு கேள்வி கேட்டு ரெண்டும் தப்புன்னு ஒரு மறக்கினான். எப்படின்னா, ஆத்தியாதிக சம்பந்தம் அப்படின்னு சொல்றீங்க,
அத்தியஸ்த சம்பந்த, ஏதோ ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தம் கூட அத்தியஸ்தம் தான், அப்படி ஒரு சம்பந்தம் சொல்றியா இல்ல அத்தியஸ்தத்துவம் சம்பந்தான்னு சொல்றியா? முதல் ரெண்டு பட்சத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு சம்பந்தம், ஆனா அந்த சம்பந்தமே ஆரோபிதமான ஒரு சம்பந்தம். இதுதான் இது சம்பந்தம் வேற. ஆனா ரெண்டாவது பட்சத்துல ஆரோபிதத்துவம் தான், அதுல இது ஆரோபிதமாக இருக்கிறதுங்கிறது தான் இது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தமே தவிர இதை தவிர மூணாவது சம்பந்தம் இல்லை. முதல்ல சொல்லும் போது இந்த ரெண்டு சம்பந்தம் தனி, சம்பந்தம்ங்கிறது ஒரு கல்பிதமான ஒரு சம்பந்தம் ரெண்டுக்கும் இருக்குன்னு சொன்னதாக ஆகும். அத்தியஸ்த சம்பந்தா அப்படி சொன்னா இந்த அர்த்தம் வரும். அத்தியஸ்தத்துவமேவ சம்பந்தான்னு சொன்னா இதுல அது ஆரோபிதமாக இருக்குங்கிறது தான் சம்பந்தமே தவிர மூணாவது தனியா சம்பந்தம் இல்லை. இப்ப நீ என்ன சொல்ல போற? ஆத்தியே ஆரோபிதமா நடுப்புற ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா சம்பந்தம் மட்டும் தானே ஆரோபிதமாக இருக்கு, சம்பந்தியும் ஆரோபிதமா இருக்கணும்னு என்ன அவசியம்? விஷயம் தியானம் ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம். என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு அத்தியஸ்தமான சம்பந்தம். சரி இருந்துட்டு போட்டோம். அதுக்காக இந்த விஷயம் மித்யாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? எப்படி திருக்குன்னு இன்னொரு சம்பந்தி சத்தியமாக இருக்கோ அதே போல திருக்கு விஷயங்கிற இந்த சம்பந்தியும் சத்தியமாக இருக்கலாமே. சம்பந்தம் மாத்திரம் மித்யா இருந்துட்டு போட்டோமே இல்லையா? அதனால இது இந்த பட்சத்தை அத்தியஸ்த சம்பந்தான நீ சொன்னையானால் இதை வச்சுட்டு விஷயம் மித்யாவாக இருக்கணும்னு நீ நிர்பந்தம் பண்ண முடியாது. ஆத்தியே சம்பந்தஸ்ய மித்யாத்வே அப்படி சம்பந்தினः திருஷ்யஸ்ய திருஷः இவ மித்யாத்வ அனுபவத்தி. சம்பந்தினோ திருஷ்யஸ்ய மித்யாத்வ அனுபவத்தி. மித்யாத்வம் சொல்ல வேண்டியதில்லை. எப்படின்னா ஒரு சம்பந்தி உனக்கே இருக்க, திருக்குங்கிற ஒரு சம்பந்தி, அது ஒண்ணு மிச்சேன்னு சொல்லலையே, அதை போல இருந்துட்டு போட்டோம். இப்ப ரெண்டாவது என்னன்னா தியானத்துல அதுவே ஆரோபிதம், அந்த விஷயமே ஆரோபிதம். இப்படியானா அது மித்யாதான் சொல்லி ஆகும். ஆனா இங்க இவன் என்ன தோணம் சொல்றான்னா தியானத்துல விஷயம் ஆரோபிதம்னு சொன்னா தியானம் இங்க தியானமும் உனக்கு மிச்சதானே, அது வேற இன்னொன்னு ஆரோபிதம்னு சொல்லணும். கட தியானம்னு எடுத்துட்டோம்னா கடத்துக்கு எங்க அத்தியாசம் எதுல ஆரோபம் பண்ணப்பட்டிருக்குன்னா கட தியானத்திலேன்னு நீ சொல்ல வேண்டியிருக்கும். சரி, அந்த கட தியானம் கூட உனக்கு சத்தியம் இல்லை. அப்ப அந்த கட தியானமும் இன்னொன்னுல ஆரோபிதம். அது எங்க ஆரோபிதம்னா தியானே அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த தியானம் மாத்திரம் சத்தியமானு கேட்டா அது தியானேன்னு இப்படி அனவஸ்தையா போயிட்டே இருக்குமே. அதனால விஷயத்த தியானே ஆரோபிதத்துவம்னு சொல்றதும் சரியாக இல்லை. துதியே தியானஸ்யாபி அத்தியஸ்தத்வேன தத்திர அத்தியாச அனுபவத்தி. இதுவே முதல்ல பொய்யானது தியானமே உன் மதத்துல. அப்படி இருக்கும்போது பொய்யான தியானத்துல விஷயத்துக்கு அத்தியாசம்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? ரெண்டாவது ஸ்வஜான பரம்பராயாம், அந்த தியானம் தன்னுடைய தியானத்துல அத்தியஸ்தமா இருக்கு, அந்த தியானம் அதனுடைய தியானத்துல இப்படி போனா அனவஸ்தாச்ச இது நிரஸ்தம். இவ்வளவு தூரம் நிராசம் பண்ணப்பட்டது. ஏன்னா இப்படி நான் சொல்லவே இல்லை. தியானம் விருத்தியவச்சின்னம் சைத்தன்யம். நீ எதை வச்சுட்டு பேசுறீன்னா விற்பி தியானத்தை வச்சுட்டு பேசுற. விற்த்தியில விஷயம் அத்தியஸ்தம்னு இதுவரையில் சொன்னது இல்லை. தியானம்னு சொல்றேனே தவிர நான் விற்த்தின்னு சொல்லல. நான் சொல்ற தியானத்துக்கு அர்த்தம் என்னன்னா விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்துலதான் அந்த விஷயம் அத்தியஸ்தம்னு சொல்றேன். கடாதிகள் நமக்கு தெரியும் போது அது ரெண்டு விதமான தியானத்துக்கு விஷயமா இருக்கு. ஒண்ணு விற்பி ரூப தியானத்துக்கு விஷயம், இன்னொன்னு அதுல பிரதிபலித்தமாகக்கூடிய சைத்தன்ய ரூப தியானத்துக்கும் அது விஷயமா இருக்கு. விற்பி ரூபத்துக்கு விஷயம்னு சொல்லும் போது ஆகாரம்னு சொல்லுவா, ஆகாரதாட்சிய சம்பந்தம். சைத்தன்ய ரூப தியானம் ஆனா அந்த ஆகாரம் மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. அது பிரகாசியமாக ஆகணும்னு சொன்னா சைத்தன்யத்துக்கு விஷயமானாதான் அது ஜேயம் திருஷ்யம்னு ஆக முடியும். விற்பி வெறும் திருக்கு கிடையாது. திருஷ்யம்னு சொன்னா திருக்கோட சம்பந்தப்படணும் இல்லையா? இந்த விற்த்திங்கிறது திருக்கு இல்லை, திருக்குக்கு அவச்சேதகம் அபிவியஞ்சகம். திருக்குங்கிறது வெறும் சைதன்யம் தான். அந்த சைதன்யத்துக்கு அது விஷயமாகணும். நான் அங்கதான் சம்பந்தத்தை கேட்டு இருக்கேன். இந்த சைதன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் அத்தியாசம்னு சொன்னேன். சரியா? இப்ப அந்த சைதன்யம் மித்தியன்னு நான் சொல்ல மாட்டேன். சைதன்யம் சத்தியம் தானே, அதுக்கு எங்க அத்தியாசங்கிற கேள்வியே வராது. அதுவோ சொப்பிரகாசம் சத்தியமா இருக்கு. அதனால நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு இடமே இல்லை. இது நிரஸ்தம். தியானம் ஹி விருத்தியவச்சின்னம் சைதன்யம் தத்ர அவச்சேதிகாயாः விருத்தேः ஜடாயாः அத்தியஸ்தத்வேதி அவச்சேத்யஸ்ய சைதன்யஸ்ய பிரகாசரூபஸ்ய அனத்தியஸ்தத்வேன தத்ர திருஷ்யஸ்ய அத்தியாசாத் திருஷ்யமித்யாத்வேபி
அனவஸ்தா விரகஸ்ய உபபத்தே. அதனால அந்த விருத்தி சின்ன சைத்தன்யம்னு சொல்லும் போது விருத்தி வேணும்னா அந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தம், விஷயமும் விருத்தியும் ரெண்டுமே அங்க அத்தியஸ்தம். சரி, ஆனா அந்த சைத்தன்யங்கிறது அத்தியஸ்தம் இல்லை, பிரகாசம் அதுதான். சைத்தன்யஸ்ய பிரகாச ரூபஸ்ய அனத்தியஸ்தத்வேன, இது அத்தியஸ்தம் இல்லை, இது சத்தியம். ஆகையால அதுக்கு எங்க அத்தியாசம்னு நீ கேட்கக்கூடாது. அத்தியாசம் இல்லை, அது மிச்சே இல்லை. அதனால இந்த கேள்வி இங்க வராது, அனவஸ்தா தோஷம் இல்லை.